Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி, BSc and MSc யோகா. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேலு, தாங்களுக்கு வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நக்கீரனுக்கு வணக்கம். குறிப்பா நக்கீரனுக்கு இப்ப நன்றி சொல்ற நேரம் பல விஷயங்கள்ல, குறிப்பா அந்த பொள்ளாச்சி மேட்டர்லாம் உங்களுடைய பங்கும் உங்களுடைய ஆசிரியருடைய விடாமுயற்சியும் மிக முக்கியமான கருதப்பட்டது. அது உண்மையும் கூட. உண்மையை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்த நக்கீரனுக்கு நன்றின்னு சொல்லி ஒரு பேட்டியை கொடுத்தேன். அது கிட்டத்தட்ட 1 மில்லியன் பீப்புள் பார்த்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க ராஜவேலு. பகல்காம் தாக்குதல் இது குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். 26 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டது. இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்புலாம் நடந்தது. அதில் முக்கியமாக 2 பெண் அதிகாரிகள் இவ்வளோ உயரத்தில் பதவியை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவே அவங்கள பார்த்தது. அதில் ஒருவர் கர்னல் ஷோபியா குரேஷி. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த பாஜக அமைச்சர் விஜய் ஷா இவர் குறித்து பேசும்பொழுது, தாக்குதல் நடத்திய சமூகத்தைச் சேர்ந்த சகோதரியையே நாங்கள் அனுப்பி பதிலடி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசினார். இதை நிறைய பேர் கண்டிச்சிருந்தாங்க. காங்கிரஸ் உட்பட எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருந்தாங்க. மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தானாக இந்த வழக்கு எடுத்து அவரை கண்டிச்சிருக்கு. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்துக்கும் இந்த விவகாரம் போயிருக்கு. உச்சநீதிமன்றமும் கண்டிச்சிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? ராணுவ அதிகாரியாக ஒரு பெண்மணி சோஃபியா குரோஷி அவர்களை நாம் பார்க்கிறோம். மிக உயர்ந்த இடத்திலே, பொறுப்பு வாய்ந்த இடத்திலே இருப்பவர்கள் அவர்கள். பாரம்பரியம் மிக்கவர். அந்த ராணி, அந்த மத்திய பிரதேஷ் ராணி அவர்கள் குவாலியர் அந்த பக்கம் சொல்லுவாங்க ராணின்னு சொல்லி. இந்த ராணி பக்கத்திலேயே அவங்க பாட்டி ராணுவ அதிகாரியா இருந்தாங்கன்றலாம் ஒரு பெரிய ஹிஸ்டரி, சரித்திரம் உண்டு. இந்த குடும்பம் ராணுவத்திற்காக உழைத்த குடும்பம். எதை வேணாலும் பேசுறானுங்க சார் நாட்டில். பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் இருந்தா எதை வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. இல்ல அந்த கட்சிக்கு கெட்ட பேரை கொண்டு வரணுன்றதுக்காகவே பேசுறாங்களா என்னன்னு புரியல. சிஸ்டர் ஆஃப் டெரரிஸ்ட் அப்படின்னு நான் ஆங்கிலத்தில் படித்தேன். அப்ப டெரரிஸ்டோட ஒரு சம்பந்தப்படுத்தி, அதுவும் மிலிட்ரியில உயர்ந்த இடத்துல இருக்கவங்கள இந்த மத்திய அரசு பாம் சல்யூட்டேஷன்ல மரியாதையாக பார்த்து வைத்து திறமையானவரை என்று சொல்லி அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒருத்தங்களை இவ்வளவு கேவலமா ஒரு ஆள் பேசுறாருன்னா எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்ன்ற எனக்கு தெரியல. அண்ணா அப்படின்னு பேசுவானா வாயில வந்தெல்லாம்? இவங்கதான் பாரதிய ஜனதா கட்சி இல்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உத்தரப்பிரதேசத்துல மத்திய அமைச்சர், இந்த ஸ்டேட் மினிஸ்டர்னு சொல்றமே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆஷிஷ் மிஸ்ரா அந்த விவசாயிகள்லாம் ரோட்ல படுத்திருந்தா கார் ஏற்றி கொண்டுட்டான். அதுக்கு பின்னாடியும் எலெக்ஷன்ல நின்ற கதையெல்லாம் உண்டு. அவர் தொடர்ந்து மந்திரியா இருந்த கதையெல்லாம் உண்டு. அப்ப இவங்க கவர்மெண்ட்ல என்ன வேணா பண்ணிக்குவாங்களா சார்? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு. இது மாதிரி ஒரு ஆள் பேசுறத நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல, சோமுட்டா வழக்கு மன்றமே முன்வந்து அந்த வழக்கை எடுக்கிறது. மத்திய பிரதேச வழக்கு மன்றமே முன்வந்து வழக்கை எடுத்து இது மாதிரி பேசலாமா? எவ்வளவு திமிர் உனக்கு இது மாதிரி பேசுறதுக்கு? சாயங்காலத்துக்குள்ள எஃப்ஐஆர் போடியாயோ அப்படின்னு. எஃப்ஐஆர் போட்டா என்ன ஆகும்? உடனடியா மந்திரி பதவி போகும். அப்போ இந்த மத்திய அரசு என்ன பண்ணணும்? வெரி இம்பார்ட்டன்ட் இஷ்யூ சார். 1008 பிரச்சனைகள் போகுது. ஒட்டுமொத்தமா இந்திய நாட்டில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும், மரியாதைக்குரிய மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்களும் சேர்ந்துதான் எல்லோரும் மத்திய அரசை பாராட்டுறோம், பக்கத்துல நிக்கிறோம். நீங்க சிந்தூர், நீங்க என்ன சுட்ட 4 நாய் எங்க போச்சு தெரியாது யாருக்கு. நோபடி நோஸ். அந்த வெறி நாய்கள், சுட்டு தள்ளிய நாய்களை, இது செத்தானா பொழைச்சானா, இங்க சுத்திட்டு இருக்கானா, அவன் என்ன பண்றான்னு யாருக்கு தெரியும்? சொல்லுங்க பார்ப்போம். ஆனா விழா கொண்டாடுறானுங்க இவனுங்க. இவங்க மாத்திரை எடுத்து விழா நடத்துவதற்கு என்ன? இப்போ அடிச்சான், திருப்பி அடிச்சோம், ஒண்ணும் பண்ண முடியாம போச்சு. பாகிஸ்தானால சுட்ட 4 பேரை நம்மளால பிடிக்க முடியல. எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதை எடுத்து கொடியை பிடிச்சு கொண்டாடுறேன்னா ஒன்னும் புரியவே மாட்டேன். ஒரு பக்கம் அந்த ராணுவ அதிகாரி அசிங்கமா பேசுறான், வேடிக்கை பாக்குறீங்க. இன்னொரு பக்கம் கொடியை பிடிச்சு கொண்டாடி நீங்க ஏதோ நேரா போய்
அடிச்ச மாதிரி பண்றீங்க. நம்ம முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் சொன்னாரு, எங்க தலைவர் ஆணையிட்டால் நாங்க 10,000 பேரோட போவோம், நாங்களே போய் சுட்டுட்டு வந்துருவோம்னு சொன்ன கதையா இருக்குது. முட்டாள்தனமா காமெடி பூரா சார். இன்னொருத்த ஒரு காமெடி சிரிப்பா வருது எனக்கு. அந்த ஏடிபிகேல இருந்து ஏடிபிகே பழனிசாமி அணியில ஏன்டா வார் நின்றுச்சுன்னா ரொம்ப நீட்டா அழகா சொல்றான் அந்த ஆளு. நீ எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாள், அதனாலதான் வார நிறுத்திட்டாங்க. நான் மாதிரி பைத்தியக்காரனுங்க ஒருத்தனை மிஞ்சக்கூடிய அற பைத்தியங்கள் இருக்கின்ற அரங்கமாகி விட்டது இந்த இபிஎஸ்சி அதிமுக என்கின்ற ஒரு அணி. அதனால நின்று போச்சான். அப்போ வாரு எவ்வளவு பெரிய விஷயம் இது. இவர் பிறந்த நாள் உலகம் பூரா வேற யாருன்னு தெரியும், அதுல வேற பிறந்த நாளுக்காக நிறுத்திட்டாங்கன்றான் ஒருத்தன். என்ன சார் இது மாதிரி கொடுமைகள். இங்க ஒரு அரை பைத்தியம் இருந்தா அங்க இன்னொரு முக்கால் பைத்தியம் இருக்கு. அந்த முக்கால் பைத்தியம் தான் இந்த அங்க இருக்க மினிஸ்டர் விஜய் ஷான்னு. அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போனார்ல, உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் உச்ச நீதிமன்ற வழக்கை சந்திங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களே, அது எப்படி பாக்குறது? நான் எடுத்த உடனே சொல்லி இருக்க வேண்டிய வார்த்தை, தலை வணங்கி வரவேற்கிறேன் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை. ஒரு பெரிய பொறுப்புல பெரிய அளவுல இருக்கவங்க அன்கண்டிஷனல் அப்பாலஜிஸ்ன்னு சொல்லுவாங்க, பொது மன்னிப்பு, என்னை மன்னிச்சு விட்டுருங்க நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ராஜவேலு ரொம்ப முக்கியமான பல வழக்குகளை பார்த்திருக்கிறோம். உதாரணமா சொல்லணும்னா, ஒரு சொட்டு தண்ணீரை கூட தமிழகத்திற்கு விட முடியாது. தண்ணீர் இருந்தாலும் விட முடியாது, கொடுக்க முடியாது. அதனால் எனது முதலமைச்சர் பதவியே போனாலும் சரியா பரவாயில்லை, ஆட்சி கவிழ்ந்தாலும் பரவாயில்லை. சொன்னவர் மறைந்த முன்னாள் முதல்வர் எஸ்.எம். கிருஷ்ணா. ஓஹோ அப்படியா, இதுக்கு ஒரு ட்ரிபியூனலை போட்டு 205 டிஎம்சியை கொடுக்கணும், அதுக்கு டைம் எல்லாம் லிமிட் பண்ணி இவ்வளவு எல்லாம் பண்ணி அட்டவணையில ஏத்தனா நீ எனக்கே பாடம் சொல்லி கொடுக்குறியான்னு சொல்லி அம்மா போய் பருச்சா நீதியரசர் உச்ச நீதிமன்றத்துல ஜஸ்டிஸ் முன்னாடி போட்டு அவர் பெஞ்சுக்கு வந்து என்ன நிலைமைக்கு போச்சு தெரியுமா? அது உங்களுக்கு தெரியுமா ராஜவேலு? கட்சியினுடைய சிம்பிளே போயிடும். எலெக்ஷன் கமிஷனை சொல்லி எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம். ஒரு டெமோக்ரஸியை கொள்ற அளவுக்கு பேசிக்கிட்டு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை நிறைவேற்றாம தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு கேவலமா பேசுற ஒரு முதல்வர் நீங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறீங்க. நாங்க என்ன பண்றோன்றது நீங்க வேடிக்கை பாருங்கன்னு உச்ச நீதிமன்றம் ஆரம்பிச்சதும் அன்கண்டிஷனல் அப்பாலஜிஸ் கேட்டார் எஸ்.எம். கிருஷ்ணா. அம்மா முதலமைச்சராக இருந்த பொழுது மாநில அரசு தொடுத்த வழக்கில் ஓப்பன் கோர்ட்ல என்ன மன்னிச்சிருங்க நான் தவறா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டு தண்ணீரை திறந்து விட்ட சரித்திரம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு சார். இப்படியெல்லாம் நிகழ்வுகள் எவ்வளவு இருக்கு அன்கண்டிஷனல் அப்பாலஜிஸ். ஆனா இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒத்துக்கல, முடியாதுட்டாங்க. ஏன்னா அந்த வார்த்தை மிக மோசமான வார்த்தை. அதுதான் இங்கிலீஷ்ல பார்க்கும்போது சிஸ்டர் ஆஃப் டெரரிஸ்ட் இருக்கு. யார சார் சொல்றது? ஒரு அமைச்சருக்கு அறிவு வேண்டாமா? எவ்வளவு பஞ்சாபை சார்ந்த சிக்ஸ் அவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க மிலிட்டரியில? எத்தனை எனது முஸ்லீம் சகோதரர்கள் அங்கே இருப்பார்கள் உள்ளே? இஸ்லாத் என்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள் எவ்வளவு பேர் மிலிட்டரியில இருப்பாங்க? என்ன பேசுறோன்னு இல்லையா? வாயில வந்து எல்லாம் பேசுவீங்களா நீங்க? மிலிட்டரி என்பது, ராணுவம் என்பது ஒரு ஸ்கூல் மாதிரி எல்லாரும் கலந்து இருக்கிறது தான். ஒரு யூனிஃபார்மை போட்டுட்டு அங்க போய் பார்த்தா எவனுக்கு எந்த வேறுபாடும் இருக்காது. உயிரை கையில பிடிச்சிட்டு இந்த நாட்டுக்காக போராடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நமது ராணுவ வீரர்கள், அந்த வீரர்களில் வீர பெண்மணி நினைச்சு பாருங்க. அன்னை இந்திரா காந்தி எப்படி பார்த்தார்கள் ராணுவத்தை, எப்படி வைத்திருந்தார்கள். 900 பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு பாகிஸ்தான் அடிச்சு நொறுக்கி தூணு பிச்சை போட்டதுல பிறந்தது பங்களாதேஷ். அதுக்கு பின்னாடி அவ்வளவு பேர் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க, போங்கடான். வார் தான் பாகிஸ்தான் கரெக்ட் கம்ப்ளீட்டா சரண்டர் ஆச்சு. இது சரித்திரம். இது இங்க போய் தமாஷ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இதான் நேரம். சரி, இதெல்லாம் போட்டு ராஜவேலு, நான் என்ன கேட்கிறேன், அந்த விஜய் ஷாவை நீங்க சொன்ன மாதிரி சோமோட்டோ எடுத்து உயர் நீதிமன்றம் கேட்குது. சாயங்காலத்துக்குள்ள எஃப்ஐஆர் போட்டு தூக்கி உள்ள போடுறாங்க. ஆட்டோமேட்டிக்கா ரிசைன் பண்ணிட்டு அப்புறம் உள்ளதானே போகணும். உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. மந்திரில இருந்து எடுக்க மாட்டீங்களா? அமைச்சர்ல இருந்து நீக்க மாட்டீங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி பார்த்திருக்காரு, வேலைக்கு ஆகல. சபகட்டு கட்டிட்டு பர்மிஷன் வாங்கினாரு என்னவோ எனக்கு தெரியாது. அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரு. அப்ப உச்ச நீதிமன்றம் இன்றைய தினம் கழட்டி அடிக்கல, அவ்வளவுதான். ரொம்ப நீட்டா உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு
மிக தெளிவாக மன்னிக்க முடியாது, அன்கண்டிஷனல் அப்பாலஜிஸை ஏற்றுக்கொள்ள முடியாது, உயர்நீதிமன்ற உத்தரவை உடனே நிறைவேற்ற வேண்டும், 3 IPS ஆபீசர் உடனே போடணும், ஒருவர் தலைமையில் கொண்ட குழு 3 வேற ஸ்டேட்ல இருந்து இருக்கணும், அந்த ஆபீசர்ஸ் 3 பேரும் விசாரிக்கணும், நாளை காலையில 10 மணிக்கு டீமை போடணும், அவங்க 3 பேர் யாருன்னு கோர்ட்டுக்கு சொல்லணும். அது மாத்திரம் இல்லாம மே 28ஆம் தேதி அப்சர்வேஷன்லயே சுப்ரீம் கோர்ட் வச்சிருக்கோம், இங்க என்ன பண்ணீங்கன்றத சொல்லணும். ஏன்னா இந்த IPS ஆபீசர் எவனாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணானுங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப உச்ச நீதிமன்றம் விடாது, அதுக்குதான் அது அப்சர்வேஷன்லயே வச்சுட்டாங்க. எவ்வளவு பெரிய உன்னதமான உயர்ந்த தீர்ப்பு. உச்ச நீதிமன்றம் போனா மன்னிச்சு விட்டுருவாங்கன்ட்டு போனாரா இவரு? மன்னிக்கப்பட கூடாதவர், மன்னிக்கப்பட முடியாதவர். நான் கேட்கிறேன், உனக்கு அந்த 4 பேர் சுட்டானே அவனுக்கு என்ன வித்தியாசம்? எந்த அதிகாரியை சொன்னாய் நீ எனது சகோதரியை பார்த்து? நீ அது இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், சிக்கா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், சொல்லுங்க சார். யாரை பார்த்து சிஸ்டர் ஆஃப் டெரரிஸ்ட் சொல்ற நீ மகனை? நீ தந்தை பெரியார் சொன்ன மாதிரி காட்டு மிராணிகள் சார். அங்கே ஒரு தந்தை பெரியார் பிறக்கவில்லை என்பதுதான் மிகவும் வேதனையாக இருக்கிறது. என்னென்னோ பண்ணி பார்த்திருக்கானுங்க. அன்னைக்கு வந்துச்சு, அன்னையிலிருந்து இன்னொரு ஐஏ போட்டாங்க, இன்னைக்கு வந்துச்சு, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் முடியாதுன்னு சொல்லி டேட்டை எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணி வெளியில அனுப்பிச்சிடுச்சு. வன்மையா கண்டிக்கிறோம். இதெல்லாம் உடனே எல்லாத்தையும் பாக்குறாரு, அமித்ஷா பாக்குறாரு, எல்லாத்தையும் பிரைம் மினிஸ்டர் பாக்குறாரு. உடனே ரிசைன் பண்ண சொல்லுங்க. நமக்கு பெருத்த அவமானம். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரியை பேசியிருக்கான் அப்படி. இது வழக்கமா போச்சுங்க பிஜேபியில். இது மாதிரி அவமரியாதையா பேசுறது, கேவலமா பேசுறது, சிறுபான்மையினரை தாக்கி பேசுறது இவங்களுக்கு ஒரு தொழிலா போச்சு. நாட் அக்செப்ட் திஸ். ஆகவே சோமோட்டோ எடுத்த அந்த நீதிபதிகளுக்கும் சரி, இன்றைய தினம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் சரி, அனைத்து இந்திய மக்களும் வணங்கி எங்களது வார்ம் சல்யூட்டேஷன், மரியாதையை, வணக்கத்தை செலுத்துகிறோம். இன்னும் நீதி நிலைநிறுத்தப்படுகிறது என்பதெல்லாம் இது ஒரு காரணம். 10 ஃபைலுக்கு மேல நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை உன்னுடைய டேபிளுக்கு உனக்கு அடியில போட்டு உட்காந்துக்கிட்டு, தமிழ்நாட்டில் சட்டத்துல டெமோக்ரஸியில் இடம் இருந்தும் 2வது தடவையும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பியும் அதை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்புறேன், அதுக்கு அனுப்புறேன்னு ஏமாத்திட்டு வச்சிருந்தேன்னு சொல்லி டைம் லிமிட் கொடுத்து செய்யலன்னு உச்ச நீதிமன்றம் இறங்கி அந்த தீர்மானங்களை நிறைவேற்றி காட்டிய காட்சியை சரித்திரம் படைத்ததை நாம் பார்த்தோம். அது ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி மேட்டர்ல ஜெயிலுக்கு போறியா, நீ ஊழல் பண்ணிட்டு நான் உன்னை வெளியே விட்டதே, ஜாமீன் கொடுத்ததே தப்பு, மந்திரியா இருக்கியா இல்ல ஜெயிலுக்கு போறியான்னு கேட்டு ஒரு உத்தரவு வந்ததையும் பார்த்தோம். அப்புறம் இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் வக்ஃப் போர்டு, அதுக்கு ஒரு தடையானையும் இந்த உச்ச நீதிமன்றம் வழங்கியதையும் பார்த்தோம். ஆகவே இந்த உச்ச நீதிமன்றம் இருப்பதால் தான் ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெரிக்க முடியவில்லை. ஆகவே இந்த உச்ச நீதிமன்றம் தான் நல்ல சரித்திரம் வாய்ந்த தீர்ப்புகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் இந்த நாட்டிலே விலை கொடுத்து வாங்குவதற்கு முயற்சி செய்கின்ற கூட்டங்கள் இருக்கிறது. அந்த கூட்டங்கள் அதையும் விலை கொடுத்து வாங்க முடியுமா என்று நினைக்கிறது. 3 ஜட்ஜி வெளியில ஒரு நாள் பிரஸ் மீட் பண்ணி சொன்னாங்க எவ்வளவு மோசமா இருக்கு நீதித்துறை. ஆனா அதையெல்லாம் தூக்கி எரிந்து பந்தாடி நியாயத்தை நிலைநிறுத்தி அந்த இஸ்லாமிய சகோதரி என்று சொல்வது நம்ம சகோதரி, நம் சகோதரி. இதுல என்னடா வெங்காயம், இஸ்லாமியா, இஸ்லாத்து, கிறிஸ்டியனு, இந்து கிடையவே கிடையாது. எல்லோரும் ஓரினம். ஆகவே அந்த சகோதரி பேசியதை வழக்கு மன்றங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த மத்திய அரசு வேடிக்கை பார்த்ததுதான் வினோதமானது. ஆகவே நான் வேதனையோடு பிரதம மந்திரியும் உள்துறை அமைச்சரையும் என்ன கூட்டு போய் சுற்றுலா போறானுங்க, சுட்டா சுட்டு போறான், பரவாயில்ல. ஆகவே இவனையெல்லாம் ஒரு கட்சியில வச்சு கூடாது. கிக் தம் அவுட், வெளியே போ கட்சியில இருந்து, நீலாம் இருக்கக்கூடாதுன்னு வெளியில துரத்தி இருக்க வேண்டும். ஆகவே இப்படிதான் இந்த பழனிசாமி குரூப் மாதிரி தான் அந்த குரூப்பும், ரெண்டும் ஒன்னா சேர்ந்திருக்கல, அப்படிதான் இருப்பாங்க, வேற வழி இல்லை. ஆகவே இன்றைய தீர்ப்பை நான் மனதார வரவேற்கிறேன் ராஜ்வேல். இந்த தீர்ப்பு தொடரும், அவருக்குரிய தண்டனை வழங்கப்படும். அதை யாரும் இந்த நாட்டிலே காப்பாற்ற முடியாது என்பது இன்றைய தினம் கொடுக்கப்பட்ட தீர்ப்பின் மூலம் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இதுதான் முக்கியமான விஷயமா இருந்தது. நீங்க முக்கியமான கேள்வியா கேட்டீங்க. அருகதையற்ற பேச்சுன்னு சொல்லியிருக்கு. யோகி இதுல பேசுறதுக்கு இது ஒரு பேச்சே கிடையாது.
நியாயமில்லாத ஒன்று என்று உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டனத்தை தெரிவிச்சு. ஆகவே இது எக்ஸலண்ட், வரவேற்கக்கூடிய, வெல்கம், வரவேற்கக்கூடிய. நீங்கள் சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. ஆனால் பாஜகவும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அமைச்சரை கண்டித்ததாக தகவல் எதுவும் வெளியாகலை. பொறுத்திருந்து பார்ப்போம் பாஜக தலைமை என்ன முடிவு எடுக்குது அப்படிங்கிறத. இங்கே கடந்த வாரம் ஓபிஎஸ் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தார், அதை கவனிச்சிருப்பீங்க. தமிழ்நாட்டுக்கு வந்த அமித்ஷா எங்களை சந்திக்காதது வருத்தம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த கூட்டணியில் தொடர்றோம் அப்படிங்கிறாரு. தொடர்ந்து நிர்வாகிகள்கிட்ட தொண்டர்களை சந்தித்து இந்த கூட்டணியில் தொடர்றதா என்ன ஏதுங்கிறத அவங்கள்ட்ட ஆலோசனை செய்வோம் அப்படிங்கிறாரு. என்ன நடக்குது? இல்லை, இந்திய ராணுவத்திட்ட போனாலும் இன்றியமையாத அதிமுக அணியை நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பிரமாதம். அங்க இங்க போனாலும் எங்க ராஜவேலு தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் அப்படி அங்க நின்றுடுவீங்க. ஆகவே அவர் ஒண்ணும் இல்லைங்க, அவருக்கு ஒண்ணுமே இல்லை. அதாவது அவரோட பயணிச்சேன், அண்ணனோட பிஜேபி ஆபீஸுக்கு போனாங்க. அப்பா அண்ணன் இருந்தாரு, இன்னைக்கு புகழ்ந்து பேசுற அன்பு சகோதரர் வெளியே கூட அவரை வரவேற்கல, அசிங்கப்படுத்தினாங்க. ஆகவே நாடாளுமன்றத்துல இவரு சீட்டை கொடுக்குறோன்னு இவர் நிக்கிறதுக்கு தயாரா இல்லை. ராமநாதபுரத்துக்கு போய் சுயேட்சை கேண்டிடேட்டா பண்ணிட்டாங்க. அப்பயும் இந்தியா கூட்டத்தில் தான், இந்தியாவில தான் இருக்கேன், அன்னைக்கும் இந்தியாவில தான் இருக்கேன். பழனிசாமி பக்கத்துல போய் பிரதம மந்திரி கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்ட பழனிசாமிய, ஏன்னா இப்படி பண்றீங்க, மரியாதை போகுது, வெளியில வாங்க. இந்த கதையை உங்கள்கிட்ட சொன்ன பண்ருட்டியா நாங்களா? அப்பயும் இந்தியா கூட்டணியில தான் இருக்கேன். சரி, இப்பதான் அமித்ஷா வந்தாரு, உங்களுக்கு கூப்பிடவே இல்லை, உள்கட்சி விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொன்னாரு. இப்பயும் இந்தியா கூட்டணியில தான் இருக்கேன். பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அதான சொல்றாரு, ஓபிஎஸ் எங்க கூட்டணியில தான் இருக்கிறாரு. ஒரே ஒரு கட்சியினுடைய தலைவர், வேலைக்கு வராதவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு முதலமைச்சர், தோல்வியே கண்டு தோண்டுகிட்டு இருக்க ஒரு ஆளு, அந்த பழனிசாமி சொன்னார்ன்றதுக்காக ஜாம்பாவான் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை தூக்கி போட்டுட்டு தலையில மன்னவாரி பிஜேபி போட்டுச்சு. அந்த வேலையை இந்த அமித்ஷா தான் பண்ணாரு. சொன்னீங்க, பாஜக முன்னாள் தலைவர் சொல்றாரு, ஓ பன்னீர்செல்வத்துக்கு மோடி தன்னுடைய இதயத்துல வச்சிருக்கிறார் அப்படிங்கிறார். உலக தலைவர்கள் ஒரு தலைவரா நினைக்கிறாங்க சார் அவங்க பழனிசாமியை. நீங்க வச்சுக்கோங்க, அவங்க என்ன கால்குலேஷன் தெரியல எனக்கு. ஆகவே அமித்ஷா எல்லாரும் அவரை பெருசா நினைக்கிறாங்க. இவர் அதுக்கு தகுந்த மாதிரி இவர் ஏன் எடுத்தாங்கன்னு திரும்பி பார்த்தாருன்னா தெரிஞ்சிடும். நயினார் நாகேந்திரன் எடுத்தாங்கன்னு சொல்லி அந்த அதை மாத்திரம் பார்த்தாருனாவே புரியுமே அவருக்கு. அவரையும் போய் அந்த வம்புல மாட்டுறாரு. இப்போ அவர் என்ன பண்றாரு, நீங்க சொன்ன மாதிரி இல்ல அவர் இந்திய கூட்டணியில தான் இருக்காருங்கிறாரு. இதை தானே பிடிக்கல பழனிசாமிக்கு. இந்திய கூட்டணியில் இருக்கிறேன்னு இந்திய கூட்டணின்னு சொல்ல மாட்டேங்குது, பழனிசாமி ஏத்துக்க மாட்டேன்றாரு. ஆனா வழிய பிடிச்சி கழுத்தை பிடிச்சி தள்ளினாலும், ஓடுற பஸ்ல ஏறுற மாதிரி ஓடி ஒட்டிக்கிட்டாலும், என்ன பண்ணாலும் என்ன கேட்டாலும் இந்தியா கூட்டணியில தான் இருக்கேன்னு ஓபிஎஸ் சொல்லிட்டு இருக்கிறாரு. கூட்டணியில ஓபிஎஸ் இருக்காருதா நயினார் சொல்றாரு, பாஜக முன்னாள் தலைவர் சொல்றாரு. நான் உங்களுக்கு கிராஸ் பண்ண ரொம்ப நீட்டா புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையான்னு. எதுக்காக நீக்கப்பட்டார், என்ன தப்பு பண்ணாரு நீங்க சொல்லுங்களா? இந்த விஜய் ஷா மினிஸ்டர் மாதிரி பேசிட்டாரு, ஏதாவது தப்பா ஏதாவது பேசியிருக்காரா? ஏற்கனவே ஒரு நேரத்துல தப்பா பேசின கதையெல்லாம் போச்சு, நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம், கரெக்ட். இப்ப என்ன பேசினார் அவரு? ஏங்க உட்காந்துட்டு பாவமா இருக்குங்க, நீங்க பாக்குறதே கஷ்டமா இருக்கு. அவரு இன்னொரு வேலை செய்யறாரு தெரியுமா உங்களுக்கு? நோகாம அடிக்கிறது, அதை நீட்டா பண்றாரு இப்ப அந்த வேலையை. அவரு அது எத்தனை பிஜேபி காரனுக்கு புரியுதுன்னு தெரியல. ஒரு ஆளையும் காணோம். அந்த வடிவேல் படத்துல அந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது, ஒத்தைக்கு ஒத்த பேசுவோம், ஒத்தைக்கு ஒத்த பேசுவோம்டா வராது நீ அப்படின்ட்டு மாறி வடிவேலு தப்பிக்கிற காட்சியை பார்ப்போம். அப்படியே தேங்காய் எடுத்து அடிச்சு பிடிச்சி ஆளுகால் அடிப்பானுங்க. அது ஒரு சீன் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பேசுறாரு, எவ்வளவு வீரமா பேசுற. நீ என்ன பேசுற? ஆடு மேய்க்கிறேன், மாடு மேய்க்கிறேன், அந்த வேலைக்கு போயிட்டேன் நானு. இந்த ஓய்வா இருக்கிற நேரத்துல அப்படி கோயிலுக்கு வரேங்க. நீங்க ஏன் என்ன தமிழ்நாடு அரசியல் பத்தி, இந்த பாரதிய ஜனதா கூட்டணி பத்தி எல்லாம் எங்களுடைய தலைவர்கள் முடிவெடுப்பாங்க, நீங்க போய் நயினார் நாகேந்திரன் இல்ல தலைவர்களை சொல்றாரு, மேலிட தலைவர்கள் முடிவெடுப்பாங்க, நாங்கிட்ட ஒன்றும் கேட்காதீங்க. அதை இந்த ரிப்போர்ட்டர் ரொம்ப பிரஸ் பண்ணி, ஓபிஎஸ் இந்தியாவில் இருக்கேன்னு எப்ப பாரு சொல்லிட்டே இருக்காரு, நீ இருக்காரா இல்லையா அதையாவது நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க, ஜோசிகாரனும் சரியா சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு கேட்ட பின்னாடி அதுக்கு பதில் வருது அவர்கிட்ட இருந்து. என்ன, அவர் சொல்லிக்கிற மாதிரி பாரத பிரதமர் மோடி இதயத்தில் இருக்கிறார். கலைஞர் இதை தான் அடிக்கடி சொல்லுவார் ரொம்ப சூப்பரா. ஒரு ஆளை பிடிக்கலன்னா காலி, அதுக்கு பின்னாடி போய் அவன் கை காலை பிடிப்பான் கலைஞர்கிட்ட. ஏய்
மந்திரி இல்லைன்னா என்னடா, என் இதயத்தில் இருக்கடா நீ எப்பயும், கலைஞரோட இதயத்தில் இருக்க போடா அப்படின்னு இளங்கோவன் போய் எங்க கூட்டணியால தாங்க ஆட்சி நடக்குது மத்தியில, இங்கேயும் சப்போர்ட் பண்றமே, 1-2 மினிஸ்டர் கொடுக்க கூடாதுன்னு மறைந்த இளங்கோவன் காங்கிரஸ் தலைவர் இவிகே இளங்கோவன் போய் கேட்டாரு, டேய் பெரியார் பேரண்டா, என்னுடைய இதயத்தில் இருக்க, இதை விட உனக்கு என்ன பெருசா வேணும், இதை நான் சொல்லிட்டேன்ல இதயத்தில் இருக்குன்னு சொல்லி அப்படின்னு. இந்த மாதிரி இதெல்லாம் இப்படிப்பட்ட இதயங்கள்ல இருக்க மனிதர்கள். ஆகவே அவர் எந்த அடிப்படையில இவரை கிண்டலா சொன்னாரா என்ன சொன்னாருன்னு தெரியாது. இதயத்திலேயே வச்சிருக்க மோடி ஏன் எங்க ஓபிஎஸ் அண்ணனை கூப்பிட மாட்டேன்றார்? இதயத்திலே பெற்றிருக்கின்ற ஓபிஎஸ் என்ன ஏன் பிரதம மந்திரியை பார்க்க முடியாம திணறார்? விமான நிலையத்துக்கு போனாலும் உள்ள கூப்பிட்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி காட்சி பொருளா கை காட்டுறதுக்கு கூட நிக்க வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு என்ன சார் கேரண்டி சீட்டு கொடுக்க போறாங்கன்னு? கூட இருக்கவங்களுக்கு ஒரு 25-30 பேருக்கு சீட்டு வாங்கி கொடுக்கணும்னு நான் சொன்னேன். அதை யார்கிட்ட போய் கேட்க போறாரு இவரு? நயினார் இன்னொரு தடவை தெரியாம ஓபிஎஸ் கூட இருக்காரு, ஓபிஎஸ் இந்த கூட்டணியில தான் இருக்காருன்னு ஏதாவது பேசிட்டாரு உண்மையா, நயினாருக்கு வந்து உண்மைதான் பேச வரும். அப்படியே பழகி வளர்ந்தவர் என்னுடைய நண்பர், தெரியாம வளர்னார்னு வச்சுக்கோங்க, ஓ நீயும் அதே ரகமா, அதுதான் பிரச்சனைய. இங்க பழனிசாமி ஒத்துக்க மாட்டேன், நான் கலாட்டா பண்ற பழனிசாமி வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு செட் பண்ணி கொண்டு வந்தா, நீயும் ஓபிஎஸ்ன்ற அடிப்படை முதல்ல சரியா வராது, இன்னொரு ஆளை பாரு அப்படின்ற நிலைமைக்கு போயிடும். ஆகவே அவர் பதவிக்கு ஆபத்து வந்துடும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீடிக்கிறது என்பதை நயினார் நாகேந்திரன் புரிந்து கொள்ள வேண்டும். எங்க எப்படி இருந்த ஒரு லீடருங்க, எங்க நீங்க வந்து சார் ரைட்டோ தப்போ சார், பிஜேபி இருக்குங்கிறது வெளி உலகத்துக்கு, தமிழ்நாடு பூரா பிஜேபி இருக்குன்னு அந்த பிரஸை ஹேண்டில் பண்ணி ஏதோ யாருக்கோ பதில் சொல்லி அழகா கொண்டு போனார்ல. இன்னைக்கு நம்ம திட்டம் என்னன்றாரு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீக்குவது முக்கியம் அல்ல, மக்கள் கேட்பார்கள், நான் வகுத்துள்ள அலையன்ஸில் வகுத்துள்ள திட்டம் என்ன? அண்ணா பழனிசாமி சொல்லுவாரா? அண்ணா பிரசன்னா கேளுங்கண்ணா, அண்ணா பிஜேபி சொல்லுதானா கேளுங்கண்ணா, கேட்டு எனக்கு சொல்லுங்க, அந்த விஷன் வேணும்ல நமக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிற நிலைமைக்கு போயிட்டார் சார் அவரு. இதெல்லாம் கொடுமைகள், அது ஒரு கொடுமைகள். எவனை எடுக்கணுமோ அவனை எடுக்கிறது இல்லை, விடுப்பதும் தொடுப்பதும் ஒரே காமெடியா இருக்கு. யாரை எடுக்கணுமோ அவன் வந்து கோர்ட் வரைக்கும் போய் தப்பிக்க பார்க்கறான். இந்திய நாட்டினுடைய ராணுவ அதிகாரியை பேசுன விஜய் ஷான்ற ஒரு காட்டுமிராண்டி, அவனை எடுக்கிறது இல்லை. இந்த கட்சிக்காக ராத்திரி பகலா உழைச்சி காலி பண்றது, இது என்னங்க பாலிசின்னு தெரியலீங்க இந்த பாலிசி இவங்களும். ஆகவே நீங்க வந்து இதை வரவேற்காதீங்க. இவர் இன்னும் சொல்லிட்டு தான் இருக்க போறாரு. நாளைக்கு சீட்டு கொடுக்கலனாலும் நீங்க பாருங்க, நீ சொல்ற ராஜவேலு அண்ணே என்ன ஆனா எப்பயும் போல லிஸ்ட் எல்லாம் வெளியே வந்துருச்சுண்ணே, 26 கூட்டணி லிஸ்ட் வந்துருச்சுண்ணே, உங்களுக்கு அதுல இடமே இல்லைண்ணே, பழனிசாமி கொடுக்கூடாதுன்ட்டாரா, தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்கண்ணே. நீங்க என்னென்ன சொல்றீங்க? நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறேன், நான் பிரதம மந்திரி அவர்களோடு தான் இருக்கிறேன், அமித்ஷாவோடு தான் இருக்கிறேன். இல்லைன்னா சீட்டு இல்லைன்னு நடு ரோட்டை நிக்க வச்சுட்டாங்க, அனாதையா நிக்கிறோம் நம்ம. நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான். கட்சியில எல்லாம் போயிட்டாங்கன்னா யாரும் இல்லைன்னா நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான். எல்லாம் முடிஞ்சு போச்சுண்ணே, பரவாயில்லை, நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான். இவர்கிட்ட போய் என்னங்க பேச போறீங்க நீங்க? வேற இன்னும் அவங்க கட்சியில இருக்கவனே 10 ரூபா சொல்ல, எங்க அண்ணா ஓபிஎஸ் அடிக்கடி சொல்லிக்கிறாரு, சொல்லிட்டு அவ்வளவுதான். அவர் ஏன் சொல்றாருன்னா அவருக்கு தான் தெரியும், அவருடைய மனசாட்சி தான் பேசணும். ஆகவே இப்போ இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அண்ணாமலை உள்ள இல்லை. ஆகவே இது வந்து சரியாக அமையாது பாத்தீங்கன்னா. ஆகவே அதிமுக அவனுடைய அழிவு காலத்திற்கு நாமும் துணை போய் கொடியேந்தி பாரதிய ஜனதா கட்சியோடு நிற்பதுதான் மிகவும் கேவலமானது. ஆகவே அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆட்சிக்கு வரணுங்கிறாங்க, அதிகாரத்துக்கு வரணுன்றாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்புன்றாங்க. நமக்கு சொந்த புத்தி சுய புத்தி எங்க சார் போச்சு? அதனாலதான் நான் ஒத்துக்கல. யார் வேணாலும் சரண்டர் ஆகட்டும், தொண்டர்களோடு தொண்டராக நான் சரண்டர் ஆகவில்லை. ராஜவேலு எதிர்த்துதான் போராடுவோம், தேர்தல் களத்தை சந்திக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் தயாராக இருக்கோம். ஆகவே இன்றைய உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை முக்கியமாக வரவேற்கிறேன். இது தொடர வேண்டும். அந்த விஜய் ஷா சிறைக்கு செல்ல வேண்டும், அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. யாரும் காப்பாற்றவே கூடாது. எஃப்ஐஆர் போட்டோன்னே ரெசிக்னேஷன் கொடுப்பார்,
கொடுத்து அரெஸ்ட் பண்ணி அந்த போலீஸ் உள்ள போடணும். இல்லை என்றால் ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் இதை வேடிக்கை பார்க்க கூடாது. இது வேகமாக வெடித்து சிதற வேண்டும். இது இராணுவத்தினுடைய எதிரொலியாக இது எதிரொலிக்கப்பட வேண்டும். ஆகவே இராணுவ வீராங்கனையை, இராணுவத்தில் உயர்ந்த பதவியிலே இருப்பவர்களை இப்படி பேசுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது பாரதிய ஜனதா கட்சி வேடிக்கை பார்க்காது என்று நான் நம்புகிறேன். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். ராஜவேலுக்கும் வணக்கம். நன்றி, வணக்கம் சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.